அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றிய இன்றைய தொகுப்பு. ஜும்மா சொற்பொழிவின் இடையில் மழை வேண்டி பிரார்த்திப்பது. இதை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு முறை மக்களை பஞ்சம் வாட்டியது. ஜும்மா நாளில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு கிராமவாசி எழுந்து, இறைத்தூதர் அவர்களே, செல்வம் அழிந்து விட்டன, குழந்தை குட்டிகள் பசியால் வாடுகின்றனர், எனவே எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கூறினார். உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் 2 கைகளையும் உயர்த்தி, அதே நேரத்தில் வானத்தில் எந்த மலை மேகத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை, என் உயிர் எவனுடைய கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைகளை கீழே இறக்கும் முன்பாக மலைகளைப் போல் மேகங்கள் திரண்டு வந்தன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்குவதற்குள்ளாக மழை கொட்டி அவர்களின் தாடியிலிருந்து வழிந்ததை நான் பார்த்தேன். அன்றைய தினமும், அதற்கு அடுத்த நாளும், அதற்கு அடுத்த நாளும், அதற்கு மறு ஜும்மா வரையிலும் எங்களுக்கு மழை பொழிந்தது. மறு ஜும்மாவில் அதே கிராமவாசி அல்லது வேறொருவர் எழுந்து, இறைத்தூதர் அவர்களே, கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன, செல்வங்கள் மூழ்குகின்றன, எனவே எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கைகளை உயர்த்தி, இறைவா, எங்கள் சுற்றுப்புறங்களை நோக்கி இதை அனுப்புவாயாக, எங்களுக்கு கேடு தருவதாக இந்த மலையை ஆக்கிவிடாதே என்று கூறினார்கள். மேகமுள்ள பகுதியை நோக்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை செய்த போதெல்லாம் மேகம் விலகிச் சென்றது. மதீனா நகர் பெரும் வெள்ளமாக மாறியது. மழையால் கனாத் எனும் ஓடை 1 மாதம் ஓடியது. பல்வேறு பகுதியிலிருந்து வருபவர்கள் எல்லாம் இம்மலையை பற்றி பேசாமல் இருப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.